ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, eSIM வந்து தாய்லாந்து ட்ரிப்புக்கு எப்படி வாங்குறதுன்னு சொல்லி பார்க்குறோம். eSIM வந்து நீங்க வாங்கணும்னா Klook வந்து டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதில போயிட்டு நீங்க சிம் தாய்லாந்துன்னு குடுங்க. ஸோ இங்க வந்து eSIM வந்து டிஸ்ப்ளே ஆகும். அப்படி இல்ல eSIMன்னு கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும். செக் அவைலபிலிட்டி. ஸோ அவைலபிலிட்டி வந்து நீங்க எந்த டேட்ல போறீங்களோ அந்த டேட்டுக்கு வந்து குடுத்துருங்க. கரெக்ட்டா எக்ஸாக்ட் டேட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 21 செப்டம்பர் போகிறீங்கன்னா அந்த டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 7 டேஸ்ன்னு சொல்லி எக்ஸ்பைரி கொடுத்துங்க. மோஸ்ட்லி 10 டேஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாதிரி அன்லிமிட்டட் கால்ஸ் இன்க்ளூடட்னு சொல்லி மெயினாக வாங்குங்க. கால்ஸ் இன்க்ளூடட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து டேட்டா ஒன்லி போயிட்டிங்கன்னா வெறும் டேட்டா மட்டும் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ வந்து 10 டேஸ் அன்லிமிட்டட் கால்ஸ் இன்க்ளூடட். ஸோ eSIM ரேட் வந்து ₹670. ஸோ நீங்கள் இங்கே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயிலாக ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து கூப்பன் வந்துடும். அதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி வந்து சர்ச் கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்படி படிச்சுக்கலாம்னா ஆக்டிவேஷன் ப்ராசஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இதை வச்சு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ரைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு முன்னாடி சிம் வந்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நெட்டில் கனெக்ட் பண்ணி சம்திங் இன்டர்நெட் நம்ம ஆல்ரெடி இன்னொரு செகண்ட் சிம் வச்சுருந்தோம்னா அது மூலிமா கனெக்ட் பண்ணி இல்லை வைஃபை யார் மூலியமாவது ஒய்ஃப்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்தோ யார்தோ மொபைல் நீங்கள் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லாமே போட்டிருக்கோம். இந்த இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி ஐஃபோனில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஐஃபோனில் இருக்க ஆப்ஷன்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஐஃபோனில் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ண தெரியலைன்னா நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். அதில் ஸ்டெப்ஸை கிளியராக போட்டிருக்கோம். வித் ஸ்க்ரீன்ஷாட்டோடு போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே ஜிமெயிலில் வந்து உங்களுக்கு மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்காரணத்து கொண்டும் ஆக்டிவேட் பண்ணிடக்கூடாது. இப்போ அது தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து 10 டேஸில் எக்ஸ்பைரி ஆயிரும். மறுபடியும் நீங்கள் வந்து அது வாங்குற மாதிரி ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுங்க. மெயிலும் மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக வந்து டெபார்ச்சருக்கு முன்னாடி நீங்கள் சிம் ஆக்டிவேட் பண்ணால் போதும். அங்கே போனதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சிக்னல் வந்துடும். நீங்கள் அங்கேருந்து கீழே இறங்குனதுமே நீங்கள் வந்து நெட்வொர்க் வந்ததும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து அந்த ஊர் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். நம்ம ஊருக்கும் கால் பண்ணலாம். பட்டு நம்ம மோஸ்ட்லி இப்போலாம் வாட்ஸ்அப் தானே யூஸ் பண்ணுறோம். அதனால் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப பெஸ்ட்டு.